ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். விஜயனா ஃபேன்ஸ் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசிக்க பாருங்க. விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்குள்ள சில மாதங்களா பர்சனல் லைஃப்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. டிசம்பர் மந்த்ல விஜய் அவர்களுக்கு எதிராக சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வழக்கு தொடர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கோட விசாரணை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு 2-3 தடவை வந்துச்சு. பட் அப்பெல்லாம் விசாரணை நடக்கல, ஒத்தி வச்சுட்டாங்க. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்த கேஸோட விசாரணை கோர்ட்டுக்கு வந்துச்சு. அந்த வழக்குக்காக வீடியோ கால்ல சங்கீதா அவர்கள் ஆஜர் ஆகியிருந்தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் விசாரணை நடந்துச்சு. அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸான ஒரு குட் நியூஸ் நடந்துச்சு. சங்கீதா அவர்கள் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. விஜயனாவை பிடிச்சவங்களுக்கு எல்லாருமே செம ஹாப்பி ஆகிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் ஒரு சைடுல மட்டும் லைட்டா கதறிட்டே இருக்காங்க. ஏன்னா பல பேரும் பல அவதூறுகளை கொளுத்தி போட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத விஜயனாவை அரசியல்ல குடும்பத்தை பாத்துக்க முடியாதவரை தமிழ்நாட்டை பாத்துக்க போறாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை எழுப்பினாங்க. அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் பல ஈவெண்ட்ஸ் எல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. பட் இடைப்பட்ட காலத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா எங்கேயுமே போனது கிடையாது. மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், அதுதான் லாஸ்டா இவங்க 2 பேரும் ஒன்னா பார்த்ததுன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எங்கேயுமே ஒன்னா போனது கிடையாது. இப்ப விஜயனா சிஎம்மா இருக்காரு. இப்ப கூடிய சீக்கிரம் ஒன்னா ஆகி 2 பேரும் ஒன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு வரணும்ன்றது ரசிகரோட ஆசையா இருக்கு. அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கருத்து சிக்மா ஆடியோ லான்ச்சுக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கூடிய சீக்கிரம் ஒன்னா ஆகிட்டாங்கன்னா தன்னுடைய மகனுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவி, அதனால வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏன் கருத்து, உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.